கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் எடைக்கட்டப்பட்டார்கள் என்று அன்னாளுடைய ஒரு ஜெபம். இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆகவே அன்பானவர்களை, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தீர்க்கமான வார்த்தை என்று ஏற்றுக்கொள்வோமே. பலவான்கள் என்று சொல்லக்கூடியது நம்மால் மேற்கொள்ள முடியாதவர்கள், நம்மை காட்டிலும் சற்று எல்லா விதத்திலுமே பலசாலிகளாக இருக்கிறவர்கள். நாம் அவர்களோடு இணையாக நிற்க முடியாது என்று நாமே முடிவு செஞ்சிருவோம். அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறவர்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்களேன். உதாரணத்துக்கு சொல்ல போனால், கோலியாத் என்றால் அந்த மனிதனை கண்டு, அந்த ராட்சசனை கண்டு அந்த நாட்டினுடைய மக்கள், ராஜா உள்பட எல்லாருமே பயந்தார்கள். காரணம், அவங்களுடைய மனநிலை என்னை காட்டிலும் இவன் பலவான் என்று தீர்மானம் பண்ணிவிட்டார்கள். ஆகவேதான் அவனுக்கு முன்பாக யாருமே நிற்க முடியவில்லை, தாவீதை தவிர. அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான சில பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்கிறது, வியாதிகள் உங்களை மேற்கொள்கிறது. அதே போல் பொருளாதாரங்களாக இருக்கட்டும், சில மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், இவையெல்லாம் உங்களை காட்டிலும் மேலானதாக உங்களுடைய கண்களுக்கும் உங்களுடைய மனதுக்கும் தோன்றுகிறது. அன்பானவர்களே, நீங்கள் எதையெல்லாம் பார்த்து பயந்து என்னை காட்டிலும் இது மேலானது என்று சற்று பின்தங்கி ஒதுங்கி இருக்கின்ற நிலையில் இருக்கலாம். அது எந்த ரூபத்தில் கூட அந்த பிரச்சனைகள் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை என்னன்னா, நீ பலவானா நினைக்கிற அந்த குறிப்பிட்ட காரியத்தினுடைய வில் முறிந்தது. அதாவது பலவானுடைய ஆயுதமே வில். அப்போ அவனுடைய வெற்றியின் ரகசியமே அவனுடைய ஆயுதத்தில் இருக்குது. அப்போ அந்த வெற்றியின் ரகசியம் முறிக்கப்படுகிறது. அப்புறம் அவன் என்ன ஆவான்? தோற்று போவான். விஷமுள்ள பாம்பினுடைய பல்லை பிடுங்கி விட்டால் அதில் விஷம் இல்லை, அவ்வளோதான். அது சாதாரணப்பட்ட பாம்பு தான் ஆயிரும். அதே போல் நீங்கள் எதை பலவானாக நினைக்கிறீங்களோ அந்த பலவானை குறித்தான காரியம் என்ன ஆகுதுன்னா முறிக்கப்படுகிறது. அவனுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கிற ஆணிவேர் முறிக்கப்படுகிறது, சுட்டரிக்கப்படுகிறது. ஆகவே அவன் நிராயுதபாணியாக இருக்கிறான். ஆகவே அன்பானவர்களே, உங்களால் அந்த பலவானை எளிதாக ஜெயிக்க முடியும். அதே போல் தள்ளாடி கொண்டிருந்தீங்க, எந்த விதத்தில் நீங்கள் தடுமாறி தள்ளாடி கொண்டிருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, அப்படிப்பட்டவர்கள் எந்தெந்த விதத்திலெல்லாம் விழுந்து 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 தள்ளாடி கொண்டிருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்கிறாரு, பலத்தினால் அவங்க இடைக்கட்டப்படுவார்கள், நிச்சயமாக இடைக்கட்டப்பட்டார்கள். ஆகவே ஆண்டவரால் இடைக்கட்டப்படும் போது நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்போம், கூனி குறுகி போக மாட்டோம். ஆகவே இந்த நல்ல நாளிலே உங்களுடைய சத்துருவின் பிடரி முறிக்கப்பட்டு விட்டது. உங்கள் கரம் நாளுக்கு நாள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் எழும்புங்கள், பிரகாசியுங்கள். கர்த்தருடைய நாமம் உங்கள் வாழ்விலே மகிமைப்படட்டும். இன்றைக்கும் இது ஒரு சந்தோஷமான நாள். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்த பலவானினுடைய வில் முறிக்கப்பட்டு விட்டது. ஆண்டவரே, தள்ளாடின பிள்ளைகளை ஆண்டவரே தலை நிமிரச் செய்ய விட்டு இறப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே பலப்படுத்தி அவங்களுக்கு சகாயம் செய்து உயர்த்துவதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நன்றி.